viewers, welcome to aathusamayal. இப்போ தேங்குழல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப் கடலை மாவு வச்சு ஈஸியா தேங்குழல் பண்ணிரலாம். இப்போ நீங்க வந்து இந்த அரிசி மாவு வந்து நான் அப்படியே ரெடிமேட் பர்ச்சேஸ் பண்ண மாவு. இல்ல நீங்க அரிசி ரேஷன் அரிசி எது வச்சிருந்தாலும் நீங்க வந்து மிஷின்ல கொடுத்து அரைச்சு நீங்க எடுத்துக்கலாம். கடலை மாவு கடையிலேயே விக்குது. அதுக்கு நீங்க 1 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன், தேவையான அளவு பெருங்காயம் போட்டிருக்கேன், கொஞ்சமா வந்து ஜீரகம் போட்டு அதுல நல்லா கசக்கி இந்த மாதிரி போடுங்க. நல்லா உங்களுக்கு அரோமா நல்லா இருக்கும். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் நான் வந்து லைட்டா உருக்கி இதுல விட்டுருக்கேன். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எந்த மாவு நீங்க எடுத்தாலும் கொஞ்சம் சலிச்சு நீங்க பண்ணுங்க. அப்போ வந்து ஏதாவது திப்பியா இருந்தாலும் அது வந்து மாவுல கலக்காம இருக்கும். இஃப் சப்போஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தீங்கன்னா மாவை வந்து லேசா வறுத்துக்கோங்க, ரூம் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி. இந்த 2 டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இட்றச்ச உங்களுக்கு அதாவது முறுக்கு வந்து நீங்க அச்சில போட்டு இடுறீங்கல்ல, அப்போ வந்து உங்களுக்கு உதிரி உதிரியா வந்தது, தேங்குழல் சரியா வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லைட்டா தண்ணியை தெளிச்சு பிசைஞ்சு அது அப்புறமா நீங்க வந்து இட்டு பாருங்க. தண்ணி பத்தலைன்னா உங்களுக்கு அந்த மாதிரி உதிரியா வரத்துக்கு சான்சஸ் உண்டு. ஸோ இந்த 3 டிப்ஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அச்சில் கொஞ்சமாக மாவு போட்டு இந்த மாதிரி இட்டுக்கோங்க. இந்த கரண்டியில் வந்து நீங்கள் பச்சையாக வந்து குக்கிங் ஆயிலோ ஏதாவது ஒரு எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒட்டாமல் வரும். காஞ்ச எண்ணெய் அதில் படக்கூடாது. இப்போ நம்ம வந்து எண்ணெய் காஞ்சிருக்கு, அதில் கொஞ்சம் இட்டுக்கலாம், பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இன்னொன்று இந்த மாதிரி நம்ம இட்டுக்கலாம். சலசலப்பு அந்த பபிள்ஸ் வந்து நிற்கிற வரைக்கும் நீங்கள் பொரிச்சு எடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த கிறிஸ்ப்னஸ் வரும். இப்போ பாருங்க, கலர் கூட சேஞ்ச் ஆகல, ரொம்ப நல்லா வந்திருக்கு கிறிஸ்பா. உப்பு சீடையும் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்வீட் சீடைக்கு 1 கப் நான் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். அது வந்து ஜஸ்ட் நான் பச்சரிசியை மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கியிருக்கேன். 1 கப் அரிசி மாவுக்கு நல்லா வறுத்து அரைச்ச, ஆற்றுலேயே வறுத்து அரைச்சி பொடிச்ச உளுந்து பொடி இருக்கு இல்லையா, அது 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா போகிறோம். வெண்ணெயை நீங்கள் காய்ச்சி வச்சுக்கோங்க, அது 1 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து போட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து வெள்ளை எள்ளு நான் போடுறது வழக்கம். இது நீங்கள் உங்களுக்கு வழக்கம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ 1 கப் வந்து அரிசி மாவுக்கு 1/2 கப் வெல்லம் போதுமானது. இப்போ இதை வந்து வெல்லத்தை நம்ம ஃபஸ்ட்டு கரைச்சிக்கலாம். கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக வந்து ஜலம் விட்டால் போதும், நிறைய விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் சைமல்டேனியஸாக நீங்கள் வந்து இந்த அரிசி மாவு இருக்கு இல்லையா, இந்த அரிசி மாவை நல்லா வந்து ஒரு வாணலில் போட்டு செவக்க வறுத்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு டிப் இதுதான் உங்களுக்கு. நீங்கள் வந்து அரிசி மாவை வந்து நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்துட்டிங்கன்னா அந்த வெடிக்கும் அப்படின்ற பயமே வேண்டியதில்லை. இந்த டிப் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு தடவை சலிச்சு எடுத்துக்கிட்டாலும் அது வெல் அண்ட் குட். இப்போ வந்து இந்த அரிசி மாவை பொறுத்து உங்களுக்கு ஒரு 1/2 கப் வந்து பிசையறதுக்கு ஜலம் இருந்தால் போதும் இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து இப்போ வந்து அதில் வந்து தண்ணி நான் வச்சுருக்கேன். இப்போ 1 கப் அரிசி மாவுக்கு நமக்கு 1/2 கப் தான் வந்து அதில் இருந்தது பாருங்கள் லிக்விட். இதில் போட்டு இப்போ கொதிச்சு வரும்போது ஜஸ்ட் நம்ம மாவை தூவி நல்லா நம்ம கலரிக்கணும். இந்த மாதிரி ஜஸ்ட் இப்படி கலரிக்கோங்க. கொழுக்கட்டை மாவுக்கு நம்ம நல்லா உங்களுக்கு நிறைய ஜலம் விட்டு பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. இப்போ இது ஜஸ்ட் அதில் அந்த வெல்லனுடைய பாகு வந்து எல்லா அரிசி மாவுலையும் கலந்துட்டாவே
போறோம். இப்போ கொஞ்சமா நான் வந்து எள்ளு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி தூவியிருக்கேன். வெண்ணெயும் அதில் சேர்த்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தேவையான அளவு நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கேன் அப்படின்றத டீட்டெயில் உங்களுக்கு கொடுக்குறேன். தெரியாதவங்க அதுலேயும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஜஸ்ட் இப்படி நல்லா மாவு பிசையறதுக்கு நீங்கள் வந்து சப்பாத்தி மாவு எப்படி பிசைவீங்களோ அதே மாதிரி கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பால்ஸாக நீங்கள் வந்து உருட்டிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன பாலாக நீங்கள் வந்து உருட்டிக்கோங்க. ரொம்ப ஃபைனாக நல்ல ரவுண்டாக வெடிப்பு இல்லாமல் உருட்டணும்லாம் அவசியம் இல்லை. கொஞ்சம் லேசாக நீங்கள் உருட்டிண்டா போதும். ஏன்னா ரொம்ப ஃபைனாக நீங்கள் உருட்டிட்டீங்கன்னா அது கூட வெடிக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. அதனால் அதை மாதிரி நீங்கள் பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். மிதமான தீயில நீங்கள் வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுக்கணும். ஏன்னா தீ அதிகமாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ரொம்ப கருகிடும், உள்ளுக்கு வேகாது. ஸோ பபிள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கின பிறகு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துடணும். இப்போ இதை வந்து நல்லா சலசலன்னு சீடை நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு உப்பு சீடை எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். உப்பு சீடைக்கு எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். அது வந்து சின்ன கப்பால் 1 கப் நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த கப் பார்க்குறச்ச பாதி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து அதே ரேஷியோ தான். 1 கப் வந்து அரிசி மாவுக்கு 2 ஸ்பூன் வந்து உளுந்து எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக அதில் வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் தெரியறதுக்கு கருப்பு எள்ளு நான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜலம் விட்டு நீங்கள் வந்து பிசையணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெண்ணெய் நம்ம உருக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெண்ணெய் வேணால் உங்களுக்கு இது ரொம்ப கிறிஸ்பாக நல்லா இருக்கும், உங்களுக்கு வெடிக்காது. வெண்ணெயை வந்து உருக்கி தான் நம்ம வந்து இதில் சேர்த்துட்டுருணும். இப்போ நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நீங்கள் நல்லா பிசைஞ்சுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஜலம் விட்டு நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதில் நான் வந்து எப்பவுமே வந்து ஒரு 2 டைம் நீங்கள் வந்து சலிச்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதுதான் இந்த டிப்ஸ். 2 சீடைக்குமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வெடிக்காது. நான் சொல்கிற டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெடிக்காமல் நம்ம வந்து செய்யலாம். இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி பால்ஸாக நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கணும். கொஞ்ச நாழி நீங்கள் வந்து இந்த பால்ஸ் உருட்டி வைக்கிறீங்க இல்லையா, அதை வந்து கொஞ்ச நேரம் வந்து இருக்கணும். அப்படியே உருட்டி உருட்டி நீங்கள் உடனே நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் பேப்பரில் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியான பால்ஸ் உங்களுக்கு சீடை கிடைக்கும். அதே மாதிரி மிதமான நீங்கள் தீ வச்சுண்டு அதில் வந்து நீங்கள் போட்டு எடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு உள்ளுக்கும் நல்லா வெந்து உங்களுக்கு வரும். இந்த சலசலப்புலாம் இப்போ நின்றுடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீடை ரெடி. இங்கே பாருங்கள் நல்லா கிறிஸ்பியான சீடை, உப்பு சீடையும் ரெடி ஆகிடுச்சு. வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ தட்டை செய்யறதுக்கு 1 கப் வந்து அரிசி மாவை நான் எடுத்திருக்கேன். இது வந்து பச்சரிசியை வந்து நான் வந்து லைட்டாக நான் வந்து துணியில் தொடச்சிட்டுனா அதை வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போது நீங்கள் வந்து ஸ்டோர் பாட் ரைஸில் வச்சு கூட நீங்கள் வந்து ரைஸ் ஃப்ளோர் வச்சு கூட நீங்கள் வந்து பண்ணலாம். கடையில் வாங்குகிற அரிசி மாவை வச்சு அதில் கொஞ்சமாக
கடலை போட்டு நான் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இன்னொரு ஆப்ஷன் வந்து கடலைப்பருப்பு ஒரு 1 ஹவர்னா ஊற போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர், உருக்கின பட்டர் நான் வந்து போட போகிறேன். அப்புறம் எண்ணெயில் நம்ம பொரித்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். கொஞ்சமாக வந்து 2 ஸ்பூன், 1 கப் அரிசி மாவுக்கு 2 ஸ்பூன் வந்து உளுத்த மாவு சேர்த்தா போதும். அது வந்து நல்லா பொன்னிறமாக நீங்கள் வந்து வறுத்து எடுத்து அதுக்கப்புறம் ஆற வச்சு அதை நல்லா மிக்சியில் பொடிச்சு சலிச்சிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கணும். இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் வீட்லேயே நீங்கள் வந்து செய்யலாம். ஏன்னா கடையில் நீங்கள் அரிசி மாவு வாங்கினீங்கன்னா அதனால் நான் இப்படி ஒரு ப்ரிப்ரேஷன் உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன். மிஷினில் கொடுத்து அரைக்க முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக இந்த ஆப்ஷன் சொல்கிறேன். இப்போது வந்து நம்ம அரிசி மாவை கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா வறுத்து நம்ம வந்து எடுத்துக்கணும். கொஞ்சம் அந்த ஈரப்பதெல்லாம் போகிற வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்து நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே வரும். இப்போ வறுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா உங்களுக்கு பவுடராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உளுத்த மாவு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நான் எள்ளும் நான் போட போகிறேன், வெள்ளை எள்ளு டேஸ்ட்டுக்கு. இப்போ வந்து இது 2 ஸ்பூன் நான் போட போகிறேன். இப்போ நான் சின்ன ஸ்பூன் போட்டதுனால அது கொஞ்சம் அதில் நல்லா தாராளமாக கொஞ்சம் போடுறேன் நான். கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா போட்டது. இப்போது இதில் வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சமாக எள்ளு சேர்க்குறேன், வெள்ளை எள்ளு சேர்க்குறேன், கொஞ்சமாக பெருங்காயம் தூவிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் வந்து காரத்துக்கு மிளகாய் தூள் நான் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் உப்பும் சேர்த்துன்றேன். இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னலாம் சேர்க்குறேன் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கும், அதை நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நான் வந்து வெண்ணெய், உருக்கின வெண்ணெய் நான் வந்து விடுறேன். இப்போ இதை நல்லா நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா நீங்கள் வந்து தண்ணி விட்டு விட்டு, நிறைய தண்ணி விட்டுடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். முறுக்கு மாவுக்கு நீங்கள் பிசைவீங்களா அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சைமல்டேனியஸாக எண்ணெயும் நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயை வந்து காய வச்சுட்டிங்கன்னா இப்போது வந்து நம்ம இட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக தட்டையாக நீங்கள் செஞ்சு வச்சுட்டு, இந்த மாதிரி வாழை இலை இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா இப்போ எனக்கு இந்த கவர் தான் கிடச்சிருந்தது, அதனால் உங்களுக்கு கவரில் போட்டு காமிக்கிறேன். இப்போ எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு சின்னதாக வேணும்னா எந்த சைஸ் வேணுமோ உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போது வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இருந்ததுன்னா அதையே வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணலாம். இப்போ இது ப்ரெஸ் பண்ணுறச்ச உங்களுக்கு லைட்டாக நடுவுலலாம் வேகணும் அப்படின்னா நீங்கள் ஃபோக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சின்னதாக 2 தடவை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க. நடுவுலலாம் உங்களுக்கு இந்த அளவுக்கு எதுவும் ஒரு மாதிரி ஹார்டாக வராமல் உங்களுக்கு நன்னா வரும். உங்களுக்கு இந்த டிப் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். லைட்டாக அந்த ஃபோக்கில் ஒரே ஒரு நடுவில் மட்டும் சென்டரில் அதில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா தட்டை வந்து உங்களுக்கு ரொம்ப நடுவுலலாம் உங்களுக்கு கரெக்டாக வெந்தும் வரும். அதே சமயத்தில் உங்களுக்கு அந்த ஹார்ட்னஸ் வராது. அதே மாதிரி பூரி மாதிரி உங்களுக்கு எழும்பியும் அந்தளவுக்கு ஒரு மாதிரி கடமுடான்னு வராது, கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ நடுவில் வந்து அந்த இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணலைன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓரத்துலலாம் வெந்துடும், நடுவில் உங்களுக்கு வேகாது. இப்போ நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் அந்த ஃபோக் வச்சு
ஒரே நடுவில் மட்டும் அந்த ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எடுங்க. இப்போ நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கு. எண்ணெய் நல்லா நீங்கள் இருத்துட்டு பட்சணத்துக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அந்த ஒரே ஒரு டிப் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மாவையும் நல்லா வறுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி.